الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فمن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم لا تحقرن من المعروف شيئا ولو أن تلقى أخاك بوجه طلق أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் திரு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிபாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள், முஸ்லிம்கள், மோமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றிற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், இவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான் அல்லாஹ்வுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு உங்களையும் அடியானையும் உங்களையும் நான் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ் ஹைசுமா குன்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிஜ்ரி 1445 ஆண்டின் ஷவ்வால் மாதத்தின் முதலாவது ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். புனிதமான ரமதான் மாதத்தை அடைந்து அதிலே பல்வேறுபட்ட வணக்க வழிபாடுகளை புரிந்து பெருநாளையும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக கொண்டாடிவிட்டு ஏனைய காலங்களை போன்று நமது அன்றாட வாழ்க்கையை ஆரம்பித்திருக்கிறோம். அன்பானவர்களே, நம்மை அல்லாஹ் படைத்த நோக்கத்தை தான் ஒவ்வொரு இபாதத்தும் நமக்கு புரிய வைக்கின்றன. வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் நாம் படைத்திருப்பது என்னை புரிந்து எனக்கு அடிமைகளாக வாழ்வதற்கு. அன்பானவர்களே, வாழ்க்கையில் ஒவ்வொரு விடயங்களையும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக செய்கின்ற பொழுது அது இபாதத்தாக மாறுகிறது. ஒவ்வொரு செயல்பாடுகளையும் அல்லாஹ் விரும்புகின்றபடி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த முறைப்படி செய்கின்ற பொழுது அது வணக்கமாக, வழிபாடாக, நன்மை எழுதப்படுவதற்கு காரணமாக அது அமைகிறது. அந்த அமைப்பிலே கண்ணியமானவர்களே, நான் உங்களோடு பரிமாறிக்கொள்ள விரும்புகின்ற தலைப்பு, எந்த அமல்கள் நன்மைகளாக இருந்தாலும் பாவங்களாக இருந்தாலும் அற்பமாக கருதி நன்மைகளை செய்யாமல் இருக்கவும் கூடாது, பாவங்களை சாதாரணமாக நினைத்து கணக்கெடுக்காமல் இருக்கவும் கூடாது. அந்த அமைப்பிலே கண்ணியமானவர்களே, பொதுவாக எந்த அமலை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை தருவான், எந்த பாவத்தை வைத்து நம்மை நரகில் போடுவான் என்பது அல்லாஹ்வை சந்திக்கும் வரைக்கும் நமக்கு தெரியாது. அன்பானவர்களே, நான் 2 குர்ஆன் வசனங்களையும் ஒரு ஹதீஸையும் சொன்னேன். ஃபமையஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரை யரா. ஒருவர் அணுவின் பாரமளவு, அணுவை நிறுத்தால் என்ன எடை பாரம் வருமோ அந்த அளவு நன்மை செய்தாலும் அதையும் கண்டுகொள்வார். உமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரையரா. இன்னும் ஒருவர் அணுவின் பாரமளவு
கெட்டதை, பாவத்தை, தவறை செய்தாலும் அதனுடைய தண்டனையும் அவர் அங்கே கண்டுகொள்வார். எதை வைத்து அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான், எதை வைத்து நரகத்தை தருவான், அது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. லா யுஸ்அலு அம்மா யஃஅல். அல்லாஹ் செய்கின்ற செயற்பாடுகள், அல்லாஹ்வுடைய நடவடிக்கைகளை யாரும் அல்லாஹ்வுக்கு எதிராக கேள்வி கேட்க முடியாது. ஏன் எனக்கு இந்த நன்மை ஏற்றுக்கொண்டு சொர்க்கத்தை தரவில்லை, ஏன் இந்த நன்மை ஏற்றுக்கொண்டு என்னுடைய அந்தஸ்தை உயர்த்தவில்லை, இந்த சிறிய பாவத்துக்கு என்னை தண்டித்திருக்கிறாய் என்றெல்லாம் அல்லாஹ்விடம் கேள்வி கணக்கு கேட்க முடியாது. அன்பானவர்களே, ஒரு ஹதீஸை சொன்னேன், லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ. நன்மையான காரியங்களிலே எதையுமே சீப்பாக, அற்பமாக, சர்வசாதாரணமாக கருத வேண்டாம். வலவ் அன் தல்கா அகாக் பிவஜ்ஹின் தலிக். சிரித்த முகத்தோடு உங்களுடைய இன்னும் ஒரு சகோதரரை பார்த்து அவருடைய முகத்தில் புன்முறுவலாக ஒரு புன்னகை, ஒரு சிரிப்பை வெளிப்படுத்துகின்ற ஒரு அமலாக இருந்தாலும் அதை மட்பமாக கருதி விட்டுவிட வேண்டாம். சில வேளை ஒருவரை பார்த்து சிரித்த அந்த சிரிப்பினூடாக அவரை சந்தோஷப்படுத்தியதனால் நமக்கு சொர்க்கம் கிடைக்கலாம். அன்பானவர்களே, சில அமல்களை ஏற்றுக்கொண்டு சிலருக்கு அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்துகளையும் சொர்க்கத்தையும் கொடுத்தான். அதில் ஒன்றுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதர் ஒரு பாதையால் போய்கொண்டிருக்கிறார். போய்கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு மரம், அந்த மரத்துடைய ஒரு கொப்பு பாதையில் செல்கின்றவர்களுக்கு தடையாக இருக்கிறது, கொஞ்சம் டிஸ்டர்பாக, தொந்தரவாக இருக்கிறது. அந்த மரக்கொப்பு கொஞ்சம் வளைந்து பாதையிலே அப்படியே குறுக்காக சென்றிருப்பதனால் போய் வருகின்றவர்களுக்கு கொஞ்சம் போக்குவரத்து சிரமம். பொதுவான மரம், யாருடைய மரமும் அல்ல, சொந்த மரங்கள் அல்ல, சொந்த மரங்களை அனுமதி இல்லாமல் வெட்ட முடியாது. இந்த மனிதர் என்ன செய்தாராம், வீட்டுக்கு சென்று ஒரு கத்தி எடுத்து கொண்டு வந்து அந்த பாதையிலே மக்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணி கொண்டிருந்த அந்த பிரான்ச்சை, அந்த மரக்கொப்பை, கிளையை வெட்டி ஓரமாக்கினாராம். அல்லாஹ் இந்த ஒரு செயலை வைத்து அவருக்கு சொர்க்கத்தை கொடுத்தானாம். சில வேளை பெரிய பெரிய அமல்கள், நம்முடைய நியத்துகளுடைய பலகீனங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்காது. ஏதோ ஒரு மனிதருக்கு நாம் செய்த ஒரு 5, 10, 100 ரூபாயுடைய உதவி நம்மை சொர்க்கத்தை கொண்டு செல்லும். சில வேளை பெரிய அமல்கள், இபாதத்துகள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் ஒரு மனிதனுடைய உள்ளத்தை நாம் ஏதோ ஒரு விடயத்திலே மகிழ்வித்தது நம்மை சொர்க்கம் கொண்டு போகும். ஒரு கிதாபிலே நான் பார்த்தேன், சொர்க்கவாதி ஒருவர் நரகத்திலே ஒரு மனிதரை காண்பாராம். இவருக்கு ஒரு சந்தர்ப்பத்திலே உதவி செய்த மனிதர், பெரிய லட்சம் கோடி அல்ல. நரகத்திலே அல்லாஹ் அவரை போட்டிருக்கும் பொழுது, அன்பானவர்களே, இந்த சொர்க்கவாதி அல்லாஹ்விடம் சென்று, யா அல்லாஹ், நான் ஒரு தடவை இவருடைய வீட்டு வாசலால் செல்கின்ற பொழுது எனக்கு தண்ணீர் தாகமாக இருந்தது. அவரிடம் தண்ணீர் கேட்டேன். எனக்கு ஒரு கப் தண்ணீர், ஒரு கோப்பை தண்ணீர் இவர் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்திலே தந்தார். நீ அவரை நரகத்திலே போட்டிருக்கிறாய், நான் அவருக்காக உன்னிடம் மன்றாடுகிறேன், சிபாரிசு செய்கிறேன், நீ அவரை மன்னித்து சுவர்க்கத்துக்கு அனுப்பு. அவருடைய மன்றாட்டத்தை, ஷஃபாஅத்தை, சிபாரிசை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அந்த மனிதரை மன்னித்து இவருடைய சிபாரிசின் ஊடாக சுவர்க்கத்துக்கு அனுப்புவானாம். ஒரு கப் தண்ணீர், நரக விடுதலை. இதுதான் அல்லாஹ்வுடைய அருள். அது குர்ஆனில் சான்று இருக்கிறது. நல்லவர்கள், சொர்க்கவாதிகள் மக்களுக்காக சிபார் செய்வார்கள். மறுமை நாளிலே கை சேதப்பட்டு நாம் பேசுகின்ற வார்த்தைகள் ஒன்றுதான், ஃபமாலனா மின் ஷாஃபிஈன், எங்களுக்கு சிபாரிசு செய்வதற்கு யாரும் இல்லையே, எங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடம் மன்றாடுவதற்கு யாரும் இல்லையே. ஃபமாலனா மின் ஷாஃபிஈன், சிபாரிசு செய்து அல்லாஹ்விடம் மன்றாடுவதற்கு யாரும் இல்லையா? யார் உதவி செய்வார்கள், யார் சிபார் செய்வார்கள்?
நாம் யாருக்காவது ஏதாவது நலவு செய்திருந்தால், உதவி செய்திருந்தால், கஷ்டத்தை போக்கியிருந்தால், ஏதாவது நல்ல காரியங்களை செய்திருந்தால் நமக்காக மக்கள் சிபார் செய்வார்கள். வலா சதீகின் ஹமீம், நல்ல உற்ற நண்பரும் எங்களுக்காக என்று பரிந்து பேசுவதற்கு சிபார் செய்வதற்கு இல்லையே என்று மறுமையிலே நஷ்டவாளிகள், நரகவாதிகள் தங்களுடைய ஆதங்கத்தை, மனக்கவலையை வெளிப்படுத்துவார்கள் வந்திருக்கிறது. எனவே இந்த சிபாரிசினூடாக ஒரு கப் தண்ணீரால் அல்லாஹ் அவருக்கு மன்னித்து அவருக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுப்பானா. மறுமுனையில் சர்வசாதாரணமாக நினைத்து சில பாவங்களை கணக்கில்லாமல், பாவம் என்றே தெரியாமல், அதாவது விளங்காமல், படிக்காமல், புரியாமல் செய்த சிலருடைய தண்டனையும் ஹதீஸிலே வந்திருக்கிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்து செல்கின்ற பொழுது இரண்டு கபறுகளுக்கு மேலால் ஈச்ச ஓலைகளை, பச்சை ஈச்ச ஓலைகளை வைத்துவிட்டு சொன்னார்கள், இந்த இரண்டு கபராளிகளும் வேதனை செய்யப்படுகிறார்கள். கபரிலே வேதனை நடக்கிறது. என்ன? இரண்டு பேருடைய பாவமும் என்ன? பாவம் என்று தெரிந்தும் கணக்கெடுக்காமல் செய்தது. அதனுடைய அந்த அபாயத்தை, அதனுடைய அந்த டேஞ்சரஸை புரிந்து கொள்ளாமல் செய்தது. ஒருவர் சிறுநீர் கழித்துவிட்டு சரியாக சுத்தம் செய்யவில்லை. அவசரமாக கழிப்பது, கொஞ்சம் தண்ணீரால் நார்மலாக கழுகிவிட்டு அரை குறையாக தன்னுடைய சுத்தத்தை பேணாதவர். அத்தூர் சத்துருள் ஈமான், ஈமானுடைய சரி பாதி சுத்தம். அதனால் கபிரிலே வேதனை. இந்த முஸ்லிம்களிலும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நின்ற வண்ணம் கழித்தபடி சுத்தம் கழுகாதவர்கள், சரியான முறையில் கிளீன் பண்ணாதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம் அன்பானவர்களே. அதனால் கபிரிலே வேதனை. அல்லாஹ் பிடித்தான் அதை வைத்து. இன்னும் ஒருவர் மக்களுடைய குறைகளை, மக்களை கோல் மூட்டி தெரிந்தவர், அங்கும் இங்கும் மூட்டி தெரிபவர், இவரை பற்றி அவரிடம், அவரை பற்றி இவரிடம் குத்திவிட்டு கூத்து பார்க்கக்கூடியவர் என்று கோல் மூட்டி தெரிந்த அவர் அதை கணக்கெடுக்காமல் செய்து வந்தார். இதெல்லாம் ஒரு பாவமா? இதெல்லாம் எல்லாரும் செய்கின்ற வேலை தானே. அதை வைத்து அல்லாஹ் பிடித்தான். கபரிலே வேதனை. அன்பானவர்களே, அதே போன்று ஒரு அமல்களுடைய அந்த பாரத்தை உணர்த்துகின்ற ஒரு நிகழ்வுதான் லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃப் ஷைஅன் பேசிக்கொண்டு வருகின்ற பிரதானமான தலைப்பு. எந்த காரியத்தையும், எந்த நல்ல காரியங்களையும் அற்பமாக, சீப்பாக நினைத்து செய்யாமல் இருக்க வேண்டாம். இந்த நன்மையெல்லாம் ஏன் செய்ய வேண்டும்? இதை செய்து என்ன காணலாம்? இல்லை, அதை வைத்து அல்லாஹ் நம்மை மன்னித்து அருள் புரியலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடம் ஒரு மனிதர் வந்து யாசகம் கேட்டார், உதவி கேட்டார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு திராட்சை கனி, ஒரு கிரேப், ஒரு குலை அல்ல, ஒரு திராட்சை கனியை கொடுத்தார்கள். அவரிடம் இருந்ததுதான். யாராவது கேட்டால், உதவி தேடினால், பசியாளி வந்தால் இருப்பதை கொடுப்பதில் நீங்கள் யாரும் அற்பமாக சாதாரணமாக நினைத்து விட வேண்டாம். இருப்பதை கொடுங்கள், உடைய வசதிக்கேற்றவாறு கவனியுங்கள். வருகின்றவரும் இதைத்தான் தந்தார்களா என்று அற்பமாக பார்க்க வேண்டாம். எதை விருந்துக்கு, சாப்பாட்டுக்கு எதை வைத்தாலும் சாப்பிட்டு நன்றி செலுத்தி விட்டு பாராட்டி விட்டு புகழ்ந்து விட்டு செல்லுங்கள். ஹதீஸ். அவருடன் இருந்தது ஒரு திராட்சை கனி. கொடுத்தவுடன் அவர் கையிலே வைத்து உருட்டி உருட்டி ஹிண்டடிப்பது போன்று பார்க்கிறார். இந்த ஒரு கிரேப் தான் தந்திருக்கிறீர்களே. இந்த நம்முடைய காலத்து யாசகர்கள் போன்று பெரிய நோட்டை கொடுத்தால் தான் துவா செய்து விட்டு செல்கிறார்கள். இல்லாவிட்டால் அதை எப்படி புரட்டி புரட்டி பார்க்கிறார்கள். அந்த திராட்சை கனி அவர் புரட்டி புரட்டி பார்க்கின்ற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய அந்த நிலைமையை விலகிக் கொண்டார்கள். இவர் ஏதோ பரிகாசமாக, ஒரு அற்பமாக, நான் கொடுத்ததை சீப்பாக பார்க்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், ஏய் யாசகரே, சகோதரரே, இந்த திராட்சை கனி ஒரு கனியாக இருந்தாலும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்ற அணுவின் பாரத்தோடு ஒப்பிடும் பொழுது எத்தனை அணுக்களுடைய பாரம் இது.
எத்தனை அணுக்களை இந்த திராட்சை கனியை இருக்கும் பொழுது மறுத்தட்டில் எத்தனை அணுக்களை வைக்க வேண்டும், எடுத்துக்கொண்டு போ, என்னிடம் உள்ளது இதுதான், இதை நீ மன திருப்தியோடு எடுத்துக்கொண்டு போ என்று அவருக்கு புத்திமைகள் எழுந்தார்கள். இதான் கண்ணியமான ஒரு திராட்சை கனியை கொடுப்பதும் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களிடம் இருந்தது அதுதான். அதையும் பெருமதியாக நினைத்து மதித்து செய்தார்கள். அல்ல கண்ணியமானவர்களே, எந்த அமலை செய்தாலும் பெருமதியாக எடுக்க வேண்டும். ரமதானிலே செய்த நல்ல அமல்கள் ஏனைய காலங்களிலும் தொடரப்பட வேண்டும். இபாதத், சுன்னத்தான தொழுகைகள், ஃபர்தான தொழுகைகளே கவனம், சதகா, சுன்னத்தான நோன்புகள். கண்ணியமானவர்களே, பொறுமை காத்தோம், பண்பாடாக நடந்தோம், அகலாக்காக நடந்தோம். நோன்பில் மாத்திரமல்ல, எல்லா காலங்களிலும் அது தொடர வேண்டும். வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன். யகீன் என்றால் மௌத், உறுதியான மௌத்து வரைக்கும் நீங்கள் இபாதத்திலே வாழ்க்கையை கழிக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு ஒரு அடிமையாக வாழ வேண்டும். உங்களுடைய வணக்க வழிபாடுகளிலே தொடர வேண்டும். சிலர்கள் எந்த அளவு தொடர்ந்தார்கள்? வஃபாத்தாகினார்கள் சுஜூதிலே, வஃபாத்தாகினார்கள் தவாஃபிலே, வஃபாத்தாகினார்கள் குர்ஆன் ஓதிக்கொண்டு, வஃபாத்தாகும் பொழுதும் சதகா, சதகாவில் இஸ்திகாமத். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட கடைசி 3 நாட்கள் மிகவும் வருத்தப்பட்டார்கள், அடிக்கடி மயக்கம். அந்த நேரத்திலும் கண்ணியமானவர்களே 7 தீனார்கள் சதகா கொடுத்தார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோடீஸ்வரர் அல்ல, லட்சாதிபதி அல்ல, ஒரு நாள் சாப்பிட்டால் மறுநாள் பசி. 7 தீனார்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி தருவாயிலே சதகா கொடுத்தார்கள். அதே போன்று கண்ணியமானவர்களே, மிஸ்வாக்குடைய அமல்லை பேணுதலாக இருந்தார்கள். மிஸ்வாக் சக்கராத்தில் செய்திருக்கிறார்கள். எல்லா அமல்களிலும் சக்கராத்தில் கூட தொழுகையை விடவில்லை. கொஞ்சம் உடம்பிலே ராஅத் வரும் பொழுது மஸ்ஜிதுக்கு வந்து இமாம் ஜமாத் நடத்தினார்கள். வர முடியாத கட்டத்தில் தான் அபூபக்கர் அவர்களை இமாம் ஜமாத் செய்ய சொன்னார்கள். எனவே மௌத்து வரைக்கும் அமல்கள் தொடர்ந்திருக்கிறார்கள் நபி அவர்கள். சஹாபாக்களும் அப்படித்தான். ஒவ்வொரு ரமலானிலும் 10 நாள் இஅ்திகாஃப் இருந்தவர்கள் கடைசியாக சந்தித்த ரமலானிலே 20 நாட்கள் இஅ்திகாஃப் இருந்தார்கள். கடைசியாக சந்தித்த ரமலானிலே ஒரு நாளைக்கு 2 தடவைகள் குர்ஆனை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தோடு ஓதி கேட்டு பரிமாறிக்கொண்டார்கள். அமல் கூடியது. வயது போக போக கண்ணியமானவர்களே அமல் குறைவதல்ல, அமல்கள் கூட வேண்டும். எனவே ரமலான் அடைந்த பயிற்சிகளை ஏனைய காலங்களிலும் தொடருவோம். நான் பேசிக் கொண்டு வருகின்ற தலைப்பிலே கண்ணியமானவர்களே 2 விடயங்களை முன்வைத்து செல்கிறேன். நன்மையாக இருந்தாலும் எதையுமே அற்பமாக நினைத்து விடக்கூடாது. அதே போன்று பாவங்களாக இருந்தாலும் சிறிய பாவம் அற்பமான பாவம் என்று நினைத்து அதை செய்துவிடக் கூடாது. அன்பானவர்களே, ஒவ்வொன்றுக்கும் கேள்வி கணக்கு இருக்கிறது, அதுக்கு பதில் சொல்ல வேண்டும். ஒரு கிதாபிலை பார்த்தேன். ஒரு மனிதர் நின்று கொண்டிருக்கும் பொழுது நிலத்திலே தன்னுடைய விரலால் நிலத்தை விரலால் சும்மா சுரண்டினால், நின்று கொண்டிருக்கின்ற பொழுது நிலத்தை தன்னுடைய விரலால் சில மண்களை நிலத்திலிருந்து சுரண்டி அப்படி நிலத்தை தோண்டினாலும் துவாரமிட்டாலும் ஏன் இதை செய்தா என்று அல்ல கேட்பானாம். கேள்வி கணக்கு அந்த அளவு இருக்கிறது. எல்லா விடயங்களுக்கும் கண்ணியமானவர்களே கேள்வி கணக்கு ஒன்று இருக்கிறது. எல்லாவற்றையும் அல்லாஹ் நெருக்கப் போகிறான். ஒரு உதாரணம் சொல்கிறேன். 2 சராசரி தட்டுகளிலும் ஒன்றிலே ஒரு அரிசி 1 கிலோ 1000 கிராம், மற்ற தட்டிலே 999 கிராம்கள், 1 கிராம் குறைவு. நினைத்தால் உலகத்திலும் அளவு நிறுவையில் மோசடி, 1 கிலோவுக்கு 1 கிராம் குறைவு என்ற பெயரும் கிடைக்கும். இந்த தட்டை நீங்கள் மறுமையிலே நன்மை தட்டாகவும் தீமை தட்டாகவும் நினைத்துக் கொள்ளுங்கள். 1000 கிராம் இருக்கின்ற தட்டு நன்மை தட்டாகவும் 1 கிராம் குறைந்த தட்டு பாவ தட்டாகவும் இருந்தால் சுவர்க்கம். 1000 கிராம்கள் உள்ள தட்டு பாவங்களுடைய தட்டும், 999 கிராம்கள் 1 கிராம் குறைந்தது நன்மைகளுடைய தட்டாக இருந்தால் சொர்க்கம் போக முடியாது. அல்லாஹ் கிருபை உள்ளவனே, அளவற்ற அருளாளனே, நிகரற்ற அன்புடையோனே. அது உலகத்தில் மறுமையிலே நிறுப்பான். எது எந்த அளவு இருக்கிறதோ அதுக்குத்தான் கூலி. அங்கு யாரும் நன்மை தர மாட்டார்கள்.
9.5 மாதங்கள் 10 மாதங்கள் சுமந்து பெற்றெடுத்து இரத்தத்தை பாலாக ஊட்டிய தாய் கூட அந்த நேரத்திலே நான் தப்பினால் நான் பிழைத்தால் போதும். எந்த நேரத்திலும் எந்த உதவியும் செய்த தந்தையும் அப்படித்தான், சகோதரர்களும் அப்படித்தான், கணவன் மனைவி, மனைவிக்கு கணவன், யாருமே அந்த நேரத்திலே கை கொடுக்க மாட்டார்கள், ஓடுவார்கள். எல்லோரும் ஓடுவார்கள். ஒரு நன்மை கேட்டு விடுவான். ஒரு நன்மையுடைய பெருமதி அங்கு விளங்கும். அதே போல ஒரு பாவத்துடைய அபாயமும் ஒரு பாவத்துடைய விளைவும் அங்கு ஒரு கிராம் பாரம் கூடியது. அது பாவத்தட்டாக இருந்தால் கண்ணியமானவர்களே நரகம்தான். மறுமையிலே அமல் செய்கின்ற சந்தர்ப்பம் இல்லை. ஒரு சுப்ஹானல்லாஹ் ஒன்று சொல்கிறேன், நீ அதை வைத்தனை சொர்க்கத்துக்கு அனுப்புவாங்க, சுப்ஹானல்லாஹ் சொல்ல கிடைக்காது. அதுக்கு இங்கே சந்தர்ப்பம். கண்ணியமானவர்களே மறுமையிலே எந்த அமலுக்கும் சந்தர்ப்பம் யாருக்கும் கிடையாது. மறுமையிலே அங்கு நன்மைகள் எழுதப்படுகின்ற காலம் முடிந்துவிடும். தொண்டைக்குழிக்குள் ரோகு வந்தால், தொண்டை குழிக்கு ரோகு வந்துவிட்டால் தௌபாவுடைய காலமும் முடிந்துவிடும். தௌபாவுடைய வாசலும் மூடப்பட்டுவிடும். தொண்டைக்குழிக்கு ரோகு வரும் பொழுது சொர்க்க நரக காட்சிகள் எல்லாம் விளங்கும் பொழுது நாம் சும்மாவே ஒரு ஞானம் பிறக்கும். ஃபிரௌனுக்கே பிறந்தது அந்த ஞானம், ஃபிரௌனுக்கே பிறந்தது. நான் தான் பெரிய இறைச்சகண்டு வாதிட்டவன். ஹத்தா இது அதரக்கவுல் கரக், அவருக்கு அந்த தாண்டி மூழ்கி உயிர் பிரிகின்ற தருவாய் நெருங்குகின்ற பொழுது ஆமன்து பில்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயில், பனு இஸ்ராயில் ஈமான் கொண்டவனை நானும் ஈமான் கொண்டேன் என்று சொன்னான். அது அவருடைய திருந்துகின்ற தௌபாவுடைய டைம் பாஸ். வார்த்தை குரான் இருக்கிறது, அதை ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. அது காலம் கடந்த ஞானம். எனக்கு கண்ணியமானவர்களே மறுமையிலே எந்த நன்மை கை கொடுக்கும், எந்த பாவம் நமக்கு தண்டனை வாங்கி தரும், அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். எனவே எல்லா அமல்களையும், சிறிய பெரிய அமல்களை எப்படி ரமலானிலே போட்டுக் கொண்டு செய்தோமோ ஏனைய காலங்களிலும் செய்வோம். நாளாந்தம் குர்ஆன் ஓதுவோம், நாளாந்த சதக்காவை கொண்டு நாளை ஆரம்பிப்போம். கடை வியாபாரம், ஃபேக்டரி, தொழிற்சாலைகள், ஆபீஸுக்கு போகும்போது சதக்காவோடு போவோம், ஸலாத்துல் ஹாஜாவோடு போவோம். தேவைக்காக தொழுது விட்டு துஆ கேட்டு விட்டு போவோம். எந்த கட்டத்திலும் தொழுகையை விடாமல் பேணுதலாக இருப்போம். சுன்னத்தான நோன்புகளில் பேணுதலாக இருப்போம். ஒரு 2 விடயங்களை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, நாய்க்கு நீர் புகட்டிய பெண், நாய்க்கு நீர் புகட்டிய பெண் எப்படிப்பட்டவள்? சமூகத்திலே சமூகம் ஒரு கேவலமாக பார்த்த பெண், சமூகம் ஒதுக்கிய பெண், ரெட்மாக்குள்ள பெண்மணி, ஒரு துர்நடத்தை உள்ள ஒரு பெண்மணி, ஒரு ஆனண்டும் வந்திருக்கிறது. ஏதோ தீய நடத்தை உள்ள ஒரு மனிதர் தண்ணீர் குடிக்க செல்லும் பொழுது நாய் நிலத்திலே மண்ணை நாக்கை தேய்த்துக் கொண்டிருக்கிறது. தாகம், பசி. இவருடைய லெதர் அந்த தோல் செருப்பை கிளட்டி தண்ணீரை நிறைத்து அந்த நாயுடைய வாயில் கொஞ்சம் தண்ணீர் ஊற்றினார். யாருக்கும் தெரியாது இவர் நாய், அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான். பாலைவனம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பவத்தை சொல்லும் பொழுது இந்த நாய்க்கு ஊற்றிய தண்ணீர் மிடர்களை வைத்து அல்லாஹ் அவருக்கு நன்றி செலுத்துமாக அவரை மன்னித்து அவரை சொர்க்கவாதியாக மாற்றினான். பூனை கட்டி போட்டு தின்ன கொடுக்காத பெண் சமூகத்திலே வணக்கசாலி, சமூகத்திலே ஆபிதா, சமூகத்திலே ஒரு இறைநேச செல்வி என்ற பெயர் எடுத்தவர். அல்லாஹ்வுக்கு பொருத்தமான அமல் இபாதத்துகளிலே தன்னுடைய காலங்களை கழித்து நன்மைகளை அடுக்கடுக்காக செய்தவர். ஆனால் பூனையுடைய விடயத்திலே ஒரு சிறிய தவறு விட்டுவிட்டார். அது அல்லாஹ்வுடைய பார்வையில் பெரிய தவறு. இவருடைய பார்வையில் என்னுடைய பூனை தானே, நான் தீனி கொடுத்தால் எனக்கு தின்ன கொடுக்காவிட்டால் என்ன, கட்டி போட்டால் தானாக தின்ன விடவும் இல்லை, தீனி போடவும் இல்லை. அல்லாஹ் அதை வைத்து அந்த பெண்ணை நபியர் சொல்லப்படுது நரக வேதனை பெற்றார். அவளை நரகத்திலே வேதனை செய்ய கண்டேன், வேதனை செய்யப்பட கண்டேன். இதன் கண்ணியமானவர்களே, எந்த நன்மையும் அற்பமாக நினைக்க வேண்டாம், எந்த பாவத்தையும் அற்பமாக கருத வேண்டாம். எல்லா விடயங்களையும் அணுவின் பாரமளவு நன்மை செய்தாலும் அதனுடைய கூலியும் நமக்கு கிடைக்கும். அணுவின் பாரமளவு தண்டனை பாவம் செய்தாலும் அதனுடைய தண்டனையும்
நமக்கு அல்லாவிடம் கிடைக்கும். அல்லாஹ் மன்னிக்காவிட்டால், தௌபா செய்யாவிட்டால் நாம் ஒரு சில சிறிய விடயங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு இமாம் இருந்தார்கள், பல நூட்களை கிதாபுகள் எழுதிய ஒரு பேரறிஞர், பல மாணவர்களை உருவாக்கியவர். அவருடைய வஃபாத்துக்கு பின்னால் அவருடைய நெருக்கமான ஒரு மாணவர் கனவு கண்டார். அந்த இமாமை நல்ல ஒரு அந்தஸ்திலே நல்ல ஒரு பெரும் பாக்கியம் பெற்றவராக பார்க்கிறார். மாணவர் கேட்கிறாராம், மூமின்களுடைய கனவுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது, அது நபித்துவத்துடைய பரக்கத்திலிருந்து ஒரு பகுதி சாயல். மாணவர் கேட்டாராம், உரையாடல், உங்களுக்கு இந்த அந்தஸ்து கிடைத்ததெல்லாம் நீங்கள் எழுதிய கிதாபுகள், நீங்கள் படித்துக் கொடுத்த இல்ம், உருவாக்கிய மாணவர்கள் மூலமாகத்தானே இது கிடைத்தது? அதற்கு அவர்கள் சொன்னார்களாம், அதையும் அல்லாஹ் வீணாக்கவில்லை, இந்த பாக்கியம், இந்த அந்தஸ்து எனக்கு கிடைத்தது ஒரு துளி மையால். ஒரு துளி மை. என்ன மை? நான் முன்னே காலம் தெரியும், மை குப்பியிலே பேனாவை குச்சியை தொட்டு தொட்டு தான் எழுத வேண்டும். மைக்குப்பியிலே நான் என்னுடைய அந்த பேனாவை குச்சியை ஊற வைத்து தொட்டு எழுதுகின்ற இடைவெளியிலே ஒரு ஒரு கொசு என்ன செய்தது, அப்படி அந்த குச்சியிலே பேனாவிலே நின்று அந்த இங்கை பசியினால் உறிஞ்சி குடிக்க ஆரம்பித்தது. நான் அப்படியே அந்த பேனாவை ஆட்டாமல் அசைக்காமல் அப்படியே வைத்துக் கொண்டிருந்த அந்த கொசு குடித்து விட்டு போகட்டும். இந்த கொசுவுடைய தாகத்தை, பசியை போக்குவதற்கு நான் அப்படியே கையை ஆட்டாமல் வைத்துக் கொண்டிருந்த அந்த ஒரு சில துளிகளால் அல்லாஹ் என்னை மன்னித்து இந்த அந்தஸ்தை தந்தான். கண்ணியமான, எதை வைத்து அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான், எதை வைத்து தண்டிப்பான், அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். மன்னர் ஹாரூன் ரஷீத், அவருடைய மனைவி அன்னை ஜுபைதா அம்மையார், அவருடைய வஃபாத்துக்கு பின்னால் ஒரு குடும்பத்து பெண்மணி கனவிலே கண்டார்களாம், பெரிய அந்தஸ்து இருப்பது போன்று. அந்த பெண்மணி கேட்க, உங்களுக்கு இவ்வளவு அந்தஸ்தும் கிடைத்த, நீங்கள் செய்த சமூக பணிகள், பெரும் சேவைகள் செய்தவர்கள், சொந்த பணத்தால் பல சமூக பணிகளை செய்தவர்கள், இந்த சமூக சேவைகளோட உங்களுக்கு கிடைத்தது? அவர்கள் சொன்னார்களாம், இல்லை, அதையும் அல்லாஹ் வீணாக்கவில்லை, எல்லாம் இந்த அந்தஸ்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். நான் தஹஜ்ஜுதில் எழுந்து யாருக்கும் தெரியாமல் தொழுத தொழுகையினால், இரவிலே நடுநிச்சி எழுந்து யாருக்கும் விளங்காமல் அல்லாஹ்வுக்காக வேண்டிய தொழுத தொழுகைதான் இந்த அந்தஸ்து காரணம். கண்ணியமானே, யாருக்கு எதை வைத்து அல்லாஹ்வுடைய ரஹமத்து கிடைக்கும், எதை வைத்து தண்டனை கிடைக்கும், போனால் தான் தெரியும். எனவே நன்மைகளாக இருந்தாலும் எல்லா நன்மைகளை பெருமதியோடு செய்வோம், எப்பொழுதுமே நிரந்தரமாக செய்வோம். பாவங்களை எப்படி நாங்கள் ரமதானிலே தவிர்த்திருந்தோமோ அந்த தூய்மைகளை பேணுவோம். சிறிய பெரிய எந்த பாவங்களையும் செய்து அல்லாஹ் அதை பாவமாக எழுதி அதை அழிக்காவிட்டால் அதுவே நம்முடைய தண்டனைக்கு காரணமாக அமையும். ஒரு மனிதர் ஒரு பேச்சு, ஒரு வார்த்தை, ஒரு வசனம் பேசுவாராம், அது அல்லாஹ்வுக்கு பிடித்திருக்குமாம், அல்லாஹ்வை திருப்திப்படுத்தியிருக்குமாம், அதை வைத்து அல்லாஹ் அவரை சொர்க்கத்துக்கு அனுப்புவானாம். இன்னும் ஒரு வார்த்தை பேசுவாராம், அல்லாஹ்வுக்கு பிடித்திருக்காதாம், ஒரு வார்த்தை, ஒரு கலிமா, ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை வைத்து அல்லாஹ் அவரை நரகத்தில் போடுவானாம். இதன் அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வுடைய தண்டனையும். எனவே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமதானில் அடைந்த தூய்மையை ஏனைய காலங்களில் மௌத் வரைக்கும் பேணுவதற்கு நமக்கு தௌஃபீக் செய்வானாக. எந்த நன்மையான தீமையான காரியங்கள் இருந்தாலும் அற்பமாக நினைத்து நன்மையை விடாமலும் பாவங்களை செய்யாமலும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. யாழ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, மனை மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, சகோதர சகோதரருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உற்றார் உடையுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, பூரா முஸ்லிம்கள் மூமின்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யாழ் உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக. யாழ் ரமதானில் அடைந்த தூய்மைகளை பாதுகாக்க கிருபை செய்வாயாக. மௌத் வரைக்கும் உன்னுடைய நல்லடியார்களாக வாழ்ந்து உனக்கு பொருத்தமான திருப்தியான ஒரு நல்லடியாராக மரணிக்க கிருபை செய்வாயாக. நம்முடைய நிலைமைகளை சீராக்குவாயாக. நோய் நம்பலங்களை ஷிஃபாவை தருவாயாக. கடன்களை நிறைவேற்றுவாயாக. சிரமங்களை இல்லாமல் ஆக்குவாயாக. நம்முடைய அனைத்து தேவைகளையும் உன்னுடைய குதிரத் மூலம் நிறைவேற்றி தருவாயாக. கஷ்டங்களை சிரமங்களை அகற்றி வைப்பாயாக. விலைவாசிகளை குறைத்து தருவாயாக. நாட்டு நிலைமைகளை சீராக்கி தருவாயாக. சிறந்த நல்ல தலைமைத்துவம் ஏற்படுத்தி தருவாயாக. ஊழல்வாதிகள் அநியாயக்காரர்கள் என்ற துறைகளை விட்டு ஒதுக்குவாயாக. நேர்மையானவர்கள் நமக்கு தேர்ந்தெடுத்து தருவாயாக.
உலக முஸ்லீம்களுக்கு உதவி செய்வாயாக. உலக முஸ்லீம்கள் யார் யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ யா அல்லாஹ் அவருடைய கஷ்டங்களை போக்கியருள்வாயாக. குறிப்பாக அந்த பலஸ்தீனில் அவருடைய சகோதரர்களுக்கு உதவி செய்வாயாக. அந்த கஸாவுடைய பகுதியில் நம்முடைய சகோதரர்களுக்கு உதவி செய்வாயாக. யார் யாரெல்லாம் ஷஹீத் ஆகினார்களோ அவர்கள் உயர்ந்த பாக்கியங்களை கொடுப்பாயாக. யார் யாரெல்லாம் விதவைகள் ஆகினார்களோ அவர்களுக்கு நீ சிறந்த பராமரிப்பையும் உடைய காருண்யத்தை நீ காட்டுவாயாக. உடைய உதவிகளை செய்வாயாக. எந்தெந்த குழந்தைகள் அனாதைகள் ஆகினார்களோ யா அல்லாஹ் அந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்தை சிறப்பாக்குவாயாக. சிறந்த ஆறுதலை கொடுப்பாயாக. யார் யாரெல்லாம் அவர்களுக்கு அநியாயம் செய்கிறார்களோ அந்த யூதர்களை நீ கட்டுப்படுத்துவாயாக. அந்த அநியாயங்களை விட்டு அவர்களை தடுப்பாயாக. அவர்கள் ஹிதாயத் இல்லை என்றால் யா அல்லாஹ் அவர்களுக்கு குதிரத்தை சக்தியை காட்டுவாயாக. உடைய பாரிய தண்டனை இறக்குவாயாக. அந்த அநியாயத்தை யாருமே செய்ய நினைக்காத அளவு ஒரு பாடமாக படிப்பினையாக அவர்களுக்கு கொடுக்க நீ தண்டனை ஆக்குவாயாக. பலஸ்தீன் மக்களுக்கு சுதந்திரத்தை கொடுப்பாயாக. மஸ்ஜித் அக்ஸாவை சுதந்திரமாக கண்ணியமான உடைய தேவாலயமாக நீ மாற்றி தருவாயாக. அதை சுதந்திரமாக நீ மாற்றி முஸ்லிம்களுக்குரிய தனிச்சத்தாக ஆக்குவாயாக. அதிலே மௌத்துக்கு முன்னால் சொல்லக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவரும் நசீபாக்குவாயாக. உங்கள் உலகத்தில் முஸ்லிம்கள் எந்தெந்த இடங்களில் என்னென்ன சிரமங்களுக்கு ஆளாகி இருக்கிறார்களோ யா அல்லாஹ் அந்த சிரமங்களுடைய குதிரத்து வல்லமை இறக்கத்தின் மூலம் நீக்கி அருள்வாயாக. எல்லோருக்கும்